வீடியோ பார்க்க வந்த அனைவருமிகும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாட்டுமாக. 2021 வருஷத்துடைய முதல் நாளுடைய துவக்கத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கோம். இந்த வருஷமாவது சிறப்பாக அமையும் அப்படின்னு நம்புகிறேன். சரி, ஓகே, இன்றைக்கான கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆக்சுவலாக நம்ம பிடிஎஃப்பில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோன்னா ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் நம்ம இன்னும் ஆர்எல் லோடை வச்சும் முடிக்கலை, ஆர்எல்சி லோடை வச்சும் முடிக்கலை. ஸோ ஆர்எல்லையும் ஆர்எல்சியும் இன்றைக்கி நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன செய்யலாம்னா ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். கோச்சிக்காதீங்க, ஆக்சுவலாக ஸ்லோவாக போகிற மாதிரி எனக்கு தோணுது. ப்ராப்ளம் சால்விங் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கணும், நான் இன்றைக்கி ப்ராப்ளம் சால்விங் பண்ண மறந்துட்டேன். அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஆர்நெட், அதாவது இந்த சிங்கிள் ஃபேஸு 3 ஃபேஸ் இந்த கிளாஸஸ் இருக்குதுங்களா, இதனுடைய சம்மரைஸ் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதுனதுனால கொஞ்சம் ஒர்க் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த கொஸ்டின்ஸை நம்ம தேடி அதை சால்வ் பண்ணி உங்களுக்கு நடத்துறதுக்கு டைம் கிடைக்காம போயிடுச்சு. சரி, ஓகே, இன்றைக்கி ஈவினிங் அல்லது நாளைக்கு ஈவினிங்குள்ளே நான் கண்டிப்பாக என்ன செஞ்சிடறேன் அப்படின்னா இந்த சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் இதனுடைய ஃபார்முலாஸ் அண்ட் ரிசல்ட்ஸ், ஹாஃப் பிரிட்ஜுக்கும் ஃபுல் பிரிட்ஜுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஃபுல் பிரிட்ஜ் அப்படிங்கிறது என்னென்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஹாஃப் பிரிட்ஜ். ஓகேங்களா, அது எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிடறேன்னா ஒரு பேப்பரில் பக்காவாக எழுதி சூப்பராக பிடிஎஃப் பண்ணி என்ன செய்கிறேன்னா குரூப்பில் போடுறேன். யாருக்கு ஷேர் பண்ணி அதிகம். ஓகேங்களா, சரி, ஓகே, இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஆர்எல் லோடு. ஹாஃப் பிரிட்ஜ் தான் பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா ஃபுல் பிரிட்ஜ்லாம் பார்க்க தேவை கிடையாது, ஹாஃப் பிரிட்ஜே மோர் தென் எனஃப் தான். சரி, ஓகே, ஹாஃப் பிரிட்ஜ் படித்தா போதும். ஃபுல் பிரிட்ஜுங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், 2 டைம்ஸ் ஆஃப் ஹாஃப் பிரிட்ஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். சரி, இப்போ ஹாஃப் பிரிட்ஜாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டியது என்ன, V0 RMS. V0 RMSங்கிறது என்ன வரும், VDC டிவைட் பை 2. ஓகேவா, அப்புறமா நமக்கு தெரிய வேண்டியது என்ன, blah blah Fourier சீரியஸ். ஓகேங்களா, ஸோ வேவ் ஃபார்ம் நான் போடுறேன். வேவ் ஃபார்ம் அவுட்புட் வோல்டேஜ் என்னவா இருக்குது, ஸ்கொயர் வேவ் ஃபார்மாக இருக்குது. இது நான் பல தடவை சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அந்த பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் கிளியராக உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இங்கே டி வெறும் டி, 2T கிடையாது, 2π. ஓகேங்களா, ஸோ V0 ஆஃப் டி அவுட்புட் வோல்டேஜ். இது நம்ம என்ன செய்வோம்னா ஃபோரியர் அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், V0 ஆஃப் ஃபோரியர் சீரியஸ் என்ன வரும் பண்ணோம் அப்படின்னா V0 ஆஃப் டி நமக்கு கிடைக்கும். என்ன V0 ஆஃப் டி அப்படிங்கிறது சம்மேஷன் ஆஃப் n = 1 3 5 to infinity 4 VDC upon n பைன்னு வரும். இந்த VDC VDC by 2ன்னு இருக்குது. ஸோ நான் என்ன செய்யறேன்னா 2 VDC upon n பை sin n ஒமேகா நாட் டி. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன இதில் நம்ம என்ன ஃபைன் பண்ணலாம், I0 ஆஃப் டி ஃபைன் பண்ணலாம். I0 ஆஃப் டி அப்படிங்கிறது என்ன வரும், V0 ஆஃப் டி டிவைட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் Zn. இந்த Zn அப்படிங்கிறது என்ன வரும், ஸோ சம்மேஷன் ஆஃப் n = 1 3 5 to infinity 2 VDC upon n பை Zn மாடுலஸ் sin, இந்த இடத்துல கீழே நான் போடுறேன், sin n ஒமேகா நாட் டி மைனஸ் பை n அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா Zn அப்படிங்கிறது √, இது இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் நம்ம போட்டோம். ஆக்சுவலாக அவளுக்கு நான் சர்க்யூட் தியரியில் ஏசி பேசிக்ஸ்லாம் நடத்தியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இந்த இதை நான் சொல்கிறது அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம், சர்க்யூட் தியரி பார்க்க தான் போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. R² + JXL அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த XL நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா n ஒமேகா நாட் எல் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதுவே அதாவது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னா n ஒமேகா நாட் எல் வரும். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னா 1/n ஒமேகா நாட் சி அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா, சரி, அதை பற்றி நம்ம என்ன செய்யலாம், அதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இது பவர் எலக்ட்ரானிக்ஸ், இதில் நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த பேசிக்ஸ்லாம் நடத்த முடியாது. ஓரளவுக்கு இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ மாலஸ் ஆஃப் Zn = √R² + n ஒமேகா நாட் எல் ஹோல் ஸ்கொயர். இந்த பையன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் டவுட் வரும், எப்படி பையன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்எல் லோடு பார்த்தீங்க அப்படின்னா
பை ஆங்கிள் வந்துட்டு என்ன செய்யணும்னா ஷிஃப்ட் ஆகும், லேக்கிங்காக இருக்கும். பை ஆங்கிள் பார்த்தீங்கன்னா லேக்கிங்காக இருக்கும். அதை பற்றி டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு பெரிய அது வந்து டீட்டெயில் கோர்ஸில் நம்ம சொல்ல முடியும். பட் இப்போ அது நம்ம நடத்தணும் அப்படின்னா உங்களுக்கு அது குழப்பிடும். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. எல்லோட இருந்துச்சு அப்படின்னா அங்கே π/2 வரும், ஆர்எல்லோட இருந்துச்சுன்னா அங்கே πn வரும், ஆர்எல்சிலோட இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் πn வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும், ரொம்ப டீப்பான ஸ்டடீஸ்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் n ω0 L/R ஓகேவா. ஸோ இது போதும், ஏன்னா கிராஸ் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. வேறு என்ன இருக்குது நமக்கு? ஓகே, இப்போ நம்ம இந்த பக்கம் வரலாம். நமக்கு தெரியும் I0 வந்துட்டு ஆர்எல் லோடு கொடுத்தோம் அப்படின்னா அது எக்ஸ்போனன்ஷியலாக வந்து என்ன செய்யும் அப்படின்னா க்ரோ ஆகும். எக்ஸ்போனன்ஷியலாக வந்து என்ன செய்யணும், அதனுடைய வேவ் ஃபார்ம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும் π அப்படிங்கிற ஆங்கிளில் வந்து லேக் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், அந்த மாதிரி போட்டுக்கிறோம். சம்வாட் π + π, இங்கே π அல்லது t/2 போட்டுக்கலாம். tங்கிறது என்ன 2π, ஸோ t/2 அப்படிங்கிறது வெறும் π ஓகேங்களா. ஸோ இங்கே π, இங்கே 0, இங்கே π, இங்கே π + π ஓகேங்களா. சரி, இது I0. இப்போ அடுத்து நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்விட்ச் கரண்ட்டு, டயோடு கரண்ட். ஸ்விட்ச் கரண்ட்னா பயப்பட வேண்டாம், தைரிஸ்டர் கரண்ட்டு, டயோடு கரண்ட் நமக்கு தெரியணும். இந்த வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருப்போம். சோர்ஸ் வோல்டேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச்சு, இங்கே ஒரு ஆர்எல் லோடு இருக்கும், அகெயின் இங்கே ஒரு ஸ்விட்ச்சு, டயோட். இது இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது, எப்படி வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா. ஒரு புக்கில் ஒரு மாதிரி. இது பிஎஸ் பிம்ரா புக்கில் நான் பார்த்தது. ஸோ VDC/2, இது VDC/2. பிஎஸ் பிம்ராவா ராசிதா தான் நினைக்கிறேன், ராசி தான் இருக்கும் ஐ திங்க். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு VDC/2 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஸோ இதில் நமக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்குது, ஒரு டயோடு இருக்குது ஓகேங்களா. இப்போது இந்த ஸ்விட்ச் எங்கெங்கெல்லாம் கண்டக்ட் ஆகும், டயோடு எங்கெங்கெல்லாம் கண்டக்ட் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியணும்னா ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னா இப்போ S1 S2 அப்படிங்கிறது எப்பப்போலாம் வந்துட்டு கண்டக்ஷன் நடக்கும் அப்படின்னா இந்த V0 அவுட்புட் ஆஃப் T இருக்கா, V0 அது 0 விட அதிகமாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும் ஓகேவா. அதே நேரம் I0 எப்படி இருக்கணும், 0 விட அதிகமாக பாசிட்டிவாக இருக்கணும். அல்லது இப்படி கூட போட வேண்டாம், சிம்பிளாக புரியணும் அப்படின்னா V0 பாசிட்டிவாக இருக்கணும், I0 பாசிட்டிவாக இருக்கணும் ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா V0 நெகட்டிவாக இருக்கணும், அதாவது 0 விட கம்மியாக இருக்கணும். I0 எப்படி இருக்கணும், 0 விட கம்மியாக நெகட்டிவாக இருக்கணும். இப்போது T1 அப்படிங்கிறது எப்போனா V0 பாசிட்டிவாக இருக்கணும், I0 எப்படி இருக்கணும், நெகட்டிவாக இருக்கணும். D2 அப்படிங்கிறது எப்போ கண்டக்ட் ஆகும்னா V0 நெகட்டிவாக இருக்கணும், I0 எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். இது ஒரு புக்லேயுமே ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஆத்தரும் ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்டாஃப்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி நடத்துவாங்க. இது நம்மளுடைய ஸ்டைல் ஓகேங்களா. சரி, இப்போது நம்ம என்ன செய்யலாம், கம்பேர் பண்ணி இதை போட்டுடலாமா சிம்பிளாக. ஸோ பாருங்கள், ஓகே இந்த இந்த பை வரைக்கும் எடுத்துக்கிறேன். இது என்ன கரண்ட் அப்படின்னா தைரிஸ்டர் கரண்ட்டு IT01T. இங்கே என்னென்னா டயோடு கரண்ட் IT01T ஓகே. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது சும்மா இப்படி வச்சுக்கலாம், பிரிச்சுக்கலாம். எப்படி V0 வந்துட்டு அதிகமாக இருக்குது, அதாவது பாசிட்டிவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா I0 எப்படி இருக்குது, கீழே இருக்குது. 0க்கு கீழே தான் நெகட்டிவ், 0க்கு மேலே என்ன அர்த்தம், பாசிட்டிவ்னு அர்த்தம். ஸோ V0 பாசிட்டிவாக இருக்குது, I0 எப்படி இருக்குது, 0 விட கம்மியாக நெகட்டிவாக இருக்குது. ஸோ இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ்னா D1 கண்டக்ட் ஆகும். ஸோ D1 அப்படிங்கிறது எங்கே கனெக்ட் ஆகுது, இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது, D1 கனெக்ட் ஆகுது ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், பையிலேருந்து பை வரைக்கும் பாருங்கள். இது பை, இது பை ஓகேங்களா, வேறு இது பை வேறு, அந்த பை வேறு ஓகேங்களா. ஸோ இந்த பையிலேருந்து பை வரைக்கும் பார்த்தீங்கன்னா I0 எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. V0 எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், S1. ஸோ இந்த கிராஃப் அப்படி நான் வரைகிறேன். S1 பையிலேருந்து பை வரைக்கும் கனெக்ட் ஆகுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பையிலேருந்து பை + பை வரைக்கும் இந்த ஒரு ரீஜியன், இது சம்வாட் ஓகேங்களா. சம்வாட் எங்கேயாவது இருக்கும், இங்கே இதில் கரெக்டாக தான் இருக்காது. 3T/2னா சம்வாட் எங்கேயாவது இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போது பையிலேருந்து பை + பை வரைக்கும் பாருங்கள், I0 எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது.
P0 எப்படி இருக்குது நெகட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் D2 கண்டக்ட் ஆகும். ஸோ D2 பார்த்தீங்கன்னா எப்படி போடணும் இப்படி நான் ஓரளவுக்கு துல்லியமாக போட ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. இது D2 இது பை இது பை ப்ளஸ் பை. லாஸ்ட்டாக பாருங்கள் பை ப்ளஸ் பைலேருந்து 2π வரைக்கும் V0 I0 எப்படி இருக்குது நெகட்டிவாக இருக்குது. V0 எப்படி இருக்குது நெகட்டிவாக இருக்குது. இதுவும் நெகட்டிவாக இருக்குது இதுவும் நெகட்டிவாக இருக்குது. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதை பாருங்கள் இது வந்து 0வா 0க்கு கீழே போனால் நெகட்டிவ் 0க்கு மேலே போனால் பாசிட்டிவ். இங்கே பாருங்கள் இது வந்து 0வா 0 கீழே தான் அந்த கிராஃப் போய்கிட்டு இருக்கு 0 கீழே தான் அந்த கிராஃப் போய்கிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த கிராஃப் வந்து இப்படி போச்சுன்னு வைங்களேன் இது பாசிட்டிவ்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்கும் இங்கே இந்த மாதிரி கண்டக்ஷன் நடந்திருக்கும். ஸோ நமக்கு பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. சரி இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது நீங்கள் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பட்டி திங்கரிங் வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு நம்ம அந்த கிராஃபுக்கு போகலாம். ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் நான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஃபண்டமெண்டல் வோல்டேஜ் P01 ஆஃப் T என்ன கிடைக்கும் நமக்கு எண்ணுக்கு பதிலாக 1ன்னு போடுங்க. ஸோ 2 VDC அப்பான் பை சைன் ஒமேகா நாட் T அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இதான் என்ன V01 ஆஃப் T ஓகேங்களா. சரி அதே மாதிரி I01 ஆஃப் T என்ன கிடைக்கும் நமக்கு சேம். இது என்ன ஃபண்டமெண்டல் வோல்டேஜ் டிசைடு வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் தான் நமக்கு வேணும் ஓகேவா. நமக்கு இந்த ஸ்கொயர்லாம் தேவை கிடையாது. நமக்கு இந்த ஸ்கொயர் தேவை கிடையாது. ஸ்கொயரை வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு தேவை என்ன சைனுசாய்டல் வேவ் ஃபார்ம். சைனுசாய்டல் வேவ் ஃபார்ம் இருந்தால் தான் நமக்கு என்ன செய்ய முடியும் யூஸ் பண்ணவே முடியும். ஒரு மெஷினை ரொட்டேட் பண்ண வைக்க முடியும் இல்லைனா ரொட்டேட் பண்ண வைக்க முடியாது. அதுக்கு தான் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் படிக்கணுங்கிறது. எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பவர் எலக்ட்ரானிக்ஸு எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸு பவர் சிஸ்டம்ஸ் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கனெக்ஷனில் இருக்கும். அதே மாதிரி இந்த சர்க்யூட் தியரி அப்புறம் இந்த கண்ட்ரோல் சிஸ்டம்ஸு சிக்னல் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ். இது எப்படின்னா இது வந்துட்டு சாதம் மாதிரி அப்படின்னா அது தொட்டுக்கிற ஊறுகாய் மாதிரி. ஸோ ரெண்டுமே அவசியம் ஓகேங்களா. ஏன்னா சாதத்தை மட்டும் யாராலுமே சாப்பிட முடியாது. அதே மாதிரி ஊறுகாயை மட்டும் யாராலே சாப்பிட முடியாது. ஸோ எனக்கு சாதம் மட்டும் போதும் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிறேன்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி எனக்கு ஊறுகாய் மட்டும் நான் சாப்பிட்டுட்டு இருந்துக்கிறேன் அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ இது என்ன இதுதான் V01 ஆஃப் T அப்படிங்கிறது என்ன இந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஓகேங்களா. சரி இப்போ I0 ஆஃப் Tங்கிறது என்ன வரும் 2 VDC by pi R into sin omega naught T minus pi 1 என்ன வரும் pi 1 வரும் சரியா. சரி இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா I01 மேக்ஸிமம் தேவைப்படுது. என்ன தேவைப்படுது I01 மேக்ஸிமம் நமக்கு தேவைப்படுது. I01 மேக்ஸிமம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் ஓ I01 மேக்ஸ் இல்லை I01 T மீன்ஸ் RMS I01 ஆஃப் T RMS ஓகேவா. இந்த RMS வேல்யூ நமக்கு தேவைப்படுது. இதுக்கு நமக்கு என்ன எப்படி போடலாம் I01 மேக்ஸிமம் டிவைட் பை √2 போடலாமா. இந்த I01 உடைய மேக்ஸிமம் வேல்யூங்கிறது என்னவா இருக்கும் இந்த சைனுசாய்டல் வேவ் ஃபார்ம் இல்லாமல் இருக்கக்கூடியதான் என்ன வேவ் ஃபார்ம் I01 மேக்ஸிமம். நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சிம்பிள் I01 மேக்ஸிமம் அப்படிங்கிறது என்னன்னா என்ன வரும் 2 VDC அப்பான் pi R ஓகேவா. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 VDC அப்பான் pi R இன்டு √2. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா √2 VDC அப்பான் pi R அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் ஓகேவா. சரி ஓகே இனி அதர் திங்க் I01 ஆஃப் RMS வந்து இது மாதிரி கிடைக்கும். அதே I01 ஆஃப் T பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 2 VDC by ஓகே 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 வேறு என்ன தேவைப்படுது பார்க்கலாமா. ஓகே இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் கரண்ட் ஆவரேஜ் RMS டயோடு கரண்ட் ஆவரேஜ் RMS அது பார்க்கலாம் ஓகேங்களா. சரி ஓகே இப்போது இதெல்லாம் அழிச்சிடலாமா. இதெல்லாம் அழிச்சா இடம் பத்துமா தெரியல. ஆக்சுவலாக இந்த பவர் டிரான்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இடமே பத்தாது. எவ்வளோ இடம் எடுத்தாலுமே நமக்கு பத்தாது. ஓகே இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம்னா அப்பப்போ டேட்டாவை எடுத்து பார்க்கலாம். இப்போது ஸ்விட்ச் கரண்ட் பார்க்கலாம் ஓகேங்களா. தைரிஸ்டர் கரண்ட் ஸ்விட்ச் கரண்ட் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஆவரேஜ் RMS ஸ்விட்ச் கரண்ட் ஓகேவா.
அல்லது தைரிஸ்டர் கரண்ட், அது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஃபண்டமெண்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல். எனக்கு தெரிஞ்சு இதில் இருந்து கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகேவா? இதில் இருந்து ஃபார்முலா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ IT01 ஆவரேஜ் அப்படிங்கிறது என்ன என்ன இந்த இருக்கு வேவ் ஃபார்ம் பை டு பை வரைக்கும் கண்டக்ட் ஆகுது. இந்த மாதிரி இருக்குது S1. இது பார்த்தீங்கன்னா சம்பாட் I01 மேக்ஸ். ஓகேவா? சரி, இதனுடைய வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஆவரேஜ் வேல்யூ என்ன வரும்? மொத்தம் பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் ஆங்கிள் 2π. ஸோ 1/2π இன்டகரல் π to π. இது ஏரியா ஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா? சிம்பிளாக ஏரியா ஃபைன் பண்ணுறோம். π to π இன்டு I01 ஆஃப் t இன்டு t ஒமேகா t. புரிஞ்சா? ஸோ இது எப்படி எழுதலாம்? அப்போது 1/2π இன்டகரல் π to π I01 ஆஃப் t இன்டு t ஒமேகா tங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா I01 மேக்ஸ் இன்டு சைன் ஒமேகா t. ஓகே, எதுக்கு தேவையில்லாமல் மக்க பிடிச்சிக்கிட்டு I01 ஆஃப் tங்கிறது என்ன ஃபஸ்ட்டு அதை போடுவோமா? I01 ஆஃப் tங்கிறது நான் இப்போ இதுலேருந்து போடுறேன். அது நான் முன்னாடி போட்டதை அழிச்சிட்டேன். ஸோ I01 ஆஃப் t அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடச்சிச்சு? 2 VDC அப்பான் பை Z இன்டு சைன் ஒமேகா நாட் டி மைனஸ் பை 1 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிச்சு. இதான் என்ன? I01 ஆஃப் t அப்படிங்கிறது. I01 ஆஃப் t சாரி I01 t ஓகே I01 ஆஃப் t தான் கரெக்ட் தான். சாரி I01 ஆஃப் t அப்படிங்கிறது இது. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? எப்படி மாற்றி எழுதலாம்? இந்த நம்ம எப்படி சொல்லலாம்? I01 மேக்ஸ் சொல்லலாமா? ஸோ I01 மேக்ஸ் இன்டு சைன் ஒமேகா நாட் டி மைனஸ் பை 1. ஓகேவா? இது அப்படியே என்ன செய்கிறேன்? இந்த I01 t பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபினிஷ், முடிஞ்சு போச்சு. ஸோ I01 ஆஃப் மேக்ஸிமம் இன்டு சைன் ஒமேகா நாட் டி மைனஸ் பை 1 இன்டு டி ஒமேகா டி. ஓகேவா? இதுதான் வந்து ரீசன், எதனால் இது வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஓகேவா? நம்ம என்ன செய்வோம்? I01 மேக்ஸ் அப்படிங்கிறது என்ன? இதை மட்டும் எடுப்போமா? ஸோ நம்ம என்ன செய்வோம்? இதை வச்சு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இது IT01 ஆவரேஜ். IT01 RMS நமக்கு தெரியணும். IT01 RMS இந்த ஃபார்முலா நமக்கு தெரியணும். இந்த ஃபார்முலா என்ன? ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். மொத்தத்தை என்ன செய்யுங்கன்னா இதை வந்து ப்ராக்கெட் போட்டுருங்க. ரூட் போட்டுருங்க. ரூட் ஆஃப் 1/2 இன்டகரல் பை டு பை இங்கே இருக்க இது வந்து ஸ்கொயர் பண்ணிடுங்க, அவ்வளோதான். I01 மேக்ஸிமம் இன்டு சைன் ஒமேகா நாட் டி மைனஸ் பை 1 இன்டு டி ஒமேகா டி சரி இன்டு ஹோல் ஸ்கொயர் இன்டு டி ஒமேகா டி. இதுதான் பார்த்தீங்கன்னா தைரிஸ்டருடைய ஆவரேஜ் கரண்ட்டு. இது என்ன? ஆர்எம்எஸ் கரண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? டயோடு பார்க்கலாமா? சிம்பிள் தான். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட் பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது. நான் PDF கொடுக்குறேன். நான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் PDF கொடுக்குறேன். ஏன்னா இதுக்கு ரொம்ப அவசியம் PDF. அந்த PDF வச்சு படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எப்படிலாம் வந்துருக்குங்கிறது நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ரொம்ப டீட்டெயிலாக இல்லாமல் இருந்தாலும் ஓரளவுக்கு டீட்டெயிலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பேசிக் சர்க்யூட் தெரியும் நடத்தலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து டயோடு கரண்ட். ID ஆவரேஜ் எப்படி ஃபைன் பண்ணுறது? இந்த இருக்குது சர்க்யூட் 0 to π. ஓகேவா? இது என்ன? D1 கண்டக்ட் ஆகிட்டு இருக்கு. ஈச் டயோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஈச் டயோடு எத்தனை டிகிரி வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கு? 0லேருந்து π வரைக்கும். ஸோ π மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு π. ஓகேவா? ஈச் தைரிஸ்டர் அல்லது ஈச் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா π மைனஸ் π இஸ் ஈக்குவல் டு π மைனஸ் π. இங்கே வேணால் போட்டு பாருங்கள், அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே என்ன இருக்குது? π ப்ளஸ் π இருக்கா? இங்கே என்ன இருக்குது? 2π இருக்கா? போடுங்க பார்க்கலாம். 2π மைனஸ் π ப்ளஸ் π. ஸோ சால்வ் பண்ணுங்க. 2π மைனஸ் π மைனஸ் π. ஸோ π மைனஸ் π தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நான் சவால் விடுறேன்.
இங்கே பை இருக்குது, இங்கே பை ப்ளஸ் பை இருக்குது. ஓகேவா? ஸோ டயோடு T2 பார்த்தீங்கன்னா அதே கேஸ் தான் இங்கேயும். இங்கே என்ன இருக்குது? பை இருக்கா? இங்கே பை இருக்குது, இங்கே பை மைனஸ் பை இருக்குது. ஸோ பை மைனஸ் சரி பை ப்ளஸ் ஒரு நிமிஷம் நானே குழம்பிட்டேன், சாரி. இந்த பை ப்ளஸ் பை இருக்கா? இதுதான் கண்டக்ஷன் ஆங்கிள் ஆஃப் தைரிஸ்டர் ஃபைன் பண்ணுறதுக்கான மெத்தடு. நம்ம வந்து ரெக்டிஃபயரில் வந்து இது தெரியாமல் உங்களால் கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. மைனஸ் பை ப்ளஸ் பை மைனஸ் பை என்ன வரும்? பை. புரிஞ்சா? ஸோ ஈச் தைரிஸ்டர் பார்த்தீங்கன்னா பை மைனஸ் பை ஆங்கிள் என்ன செய்யுது? கண்டக்ட் ஆகிட்டு இருக்கு. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ இது வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதில் கொஞ்சம் இடம் இல்லாதனால அழிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி ஆவரேஜ் டயோடுடைய ஆவரேஜ் கரண்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஃபைன் பண்ண போகிறோம். 1/2/0லேருந்து 2π வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கு? கண்டக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்டகரல் 0லேருந்து π வரைக்கும். ஓகேவா? அங்கே எப்படி? பைலேருந்து π வரைக்கும், இங்கே இப்படி 0லேருந்து π வரைக்கும். ஓகேவா? I0 1 of t into t omega t. புரிஞ்சு? இந்த I0 1 of tங்கிறது என்ன? I0 1 of tங்கிறது என்ன? 2VDC upon pi Zn into sin omega naught t minus pi 1. ஓகேவா? ஸோ எப்படி எழுதலாம்? இந்த பாட்டை எப்படி சொல்லிடலாம்? I0 1 max into sin omega naught t minus pi 1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இது சிம்பிளிஃபை பண்ணி நம்ம போடுறோம். ஸோ இந்த I0 1 of t பதிலாக நம்ம என்ன போடலாம்? இந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ ஐடி ஆவரேஜ் அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும்? 1/2π இன்டகரல் 0 to π இது என்ன வரும்? I0 1 மேக்ஸிமம் இன்டு sin ஒமேகா நாட் t மைனஸ் பை 1 இன்டு டி ஒமேகா t. ஓகேவா? இது என்ன? ஐடி ஆவரேஜ். இப்போ அடுத்து ஃபைன் பண்ண வேண்டியது என்ன? ஐடி ஆர்எம்எஸ் ஒரி பண்ணவே வேண்டாம். டோட்டல் ரூட்டு. ஓகேவா? டெஃபினெட்லி சொல்கிறேன், இந்த ஃபார்முலா கேட்பாங்க. இந்த ஃபார்முலா மட்டும் தான் கேட்பாங்க. 1/2π கேட்காம இருந்தால் நல்லது தான். ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. மேபி மனப்பாடம் பண்ணிங்கன்னா மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன அந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். மனப்பாடம் பண்ணிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் அதுக்கு தான் வந்து மெனக்கிட்டு நடத்துகிறேன். இல்லைனா ஜஸ்ட் இதை வந்து நான் என்னுடைய கையில் எழுதி சூப்பராக கையில் கொடுத்துட்டு போயிட முடியும். ஆனால் அதுக்கு என்ன யூஸ் இருக்குது? என்ன ஃபாய்தா இருக்குது? ஸோ அது வந்து யூஸ் இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுனால மனப்பாடம் பண்ண வேண்டான்னு சொல்லலை. அது பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் ரொம்ப அதிகமாக மனப்பாடம் பண்ணாதீங்க. மறந்துட்டீங்க அப்படின்னா கவலைப்படுவீங்க. இது டி ஒமேகா டி. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆர்எல் நெட்வொர்க் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ ஆவரேஜ் பார்த்தாச்சு, ஆர்எம்எஸ் டயோடு கரண்ட் பார்த்தாச்சு, ஆவரேஜ் ஆர்எம்எஸ். ஸோ இதுவும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எல்சி சர்க்யூட் பார்க்கலாம். ஓகேவா? இந்த இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எல்சி பார்க்கலாம். நான் ஆர்எல் நெட்வொர்க் கேட்குறதுக்கே சான்சஸ் ரொம்ப கம்மின்னு சொல்கிறேன். ஆர்எல்சி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாகும். ஏன்னா அதெல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப பெருசு மீன்ஸ் அதிகமாக டைம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கக்கூடிய ஒரு பார்ட் அது. அதனால் வந்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, ஓகே. இப்போ பார்க்க போது என்ன அப்படின்னா ஆர்எல்சி. ஓகே, ஆர்எல்சி வேவ்ஃபார்ம் அந்த பக்கம் போடுறேன், அந்த பக்கம் என்ன செய்கிறேன்? எல்லாத்தையுமே கிளியராக எழுதுறேன். ஓகேவா? இந்த டயக்ராம் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். இதுதான் டயக்ராம். ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஜென்ரல் நாலேஜுக்காக வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. ஓகேவா? PDC/2 PDC/2 இது வந்து ஃபுல் பிரிட்ஜுக்கு மாறும். ஓகேங்களா? இது ஹாஃப் பிரிட்ஜுக்கு மட்டும்தான். அதை ஃபுல் பிரிட்ஜ் நீங்கள் படிக்கிறது படிக்காமல் இருக்கிறது உங்கள் விருப்பம். ஓகேங்களா? நம்ம அது ஜஸ்ட் 2 டைம்ஸ் பெருக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். ஓகே, நான் இப்போ வேவ் ஃபார்ம் போடுறேன். சோர்ஸ் வோல்டேஜ் VDC/2 கொடுக்குறீங்க. அவுட்புட்டில் லோட் நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு ஸ்கொயர் வேவ் கிடைக்குது. என்ன கிடைக்குது? ஒரு ஸ்கொயர் வேவ் கிடைக்குது. 0 T/2 T/4 T/2 3D/2 T. ஓகேவா? in terms of T. இது என்ன? V0 of T. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, T I0 of T. இந்த I0 of T பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் 2 கேசஸ் வரும். எப்படி அப்படின்னா இது RLC நெட்வொர்க்.
ஆர்எல்சி நெட்வொர்க் பற்றி நம்ம பேசிக் சர்க்யூட் தியரி ஏசி அனாலிசிஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம அதை நடத்தணும் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், குழப்பறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். என்னுடைய மூலையே குழம்பிடும் பயமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 2 எஃபெக்ட் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா லேகிங் எஃபெக்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லீடிங் எஃபெக்ட். ஓகேங்களா? லேகிங் எஃபெக்ட் எப்போ வரும் அப்படின்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், அதாவது எக்ஸ்எல் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே லேகிங் எஃபெக்ட் நடக்கும். ஓகேவா? அதுவே கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன நடக்கும்? லீடிங் நடக்கும். ஓகேவா? இந்த 2 இது தெரிஞ்சால் போதும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லீடிங் எஃபெக்ட் இருக்கா, இது ரேரு. லேகிங் எஃபெக்ட் தான் பார்த்தீங்கன்னா ப்ராமினெண்டாக நடக்கக்கூடிய விஷயம். இதில் இந்த லீடிங் எஃபெக்ட் இருக்கா, இதில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு நார்மல் காம்புடேஷனே போதுமானது. அதாவது நேச்சுரல் காம்புடேஷனே போதும். இதுக்கு என்ன தேவை கிடையாது, ஃபோர்ஸ்டு காம்புடேஷன் பண்ண தேவை கிடையாது. ஆனால் இதுக்கு ஃபோர்ஸ்டு காம்புடேஷன் பண்ணி தான் ஆகணும். பட் இப்போ அந்த கிளாஸ் பற்றி நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, டீட்டெயிலாக பார்க்க போகிறது கிடையாது. லேகிங் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, இந்த 0ல் இருந்து பை இந்த மாதிரி வரும், இது லேகிங். இது லேகிங் கேஸ், பை ப்ளஸ் பை. இது பை ப்ளஸ் பை, இது லேகிங். ஓகேங்களா? லீடிங், இது லேகிங்க்கு. இப்போ போட போது எதுக்கு அப்படின்னா லீடிங்க்கு. லீடிங் அப்படின்னா என்ன அர்த்தம், அதில் இருக்குது வேர்ட்ஸு. லீடிங்னா இந்த பை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாதிரி போகும். ஓகேங்களா? இந்த டயக்ராம் ஃபுல்லாக வந்து தேவை கிடையாது, வேவ் ஃபார்ம், அது நாட் மச் நெசசரி. அண்ட் இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருவரையான எந்த ஒரு கொஸ்டினுமே டிசைன் பண்ணது இல்லை. ஸோ இவ்வளோ போதும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா போன கதை மாதிரி தான் இந்த கதையிலையும். போன இதில் நம்ம போட்ட அந்த ஸ்விட்ச் 1 ஸ்விட்ச் 2 டயோடு 1 டயோடு 2 நோ ப்ராப்ளம், நான் பிடிஎஃப்பில் கிளியராக மென்ஷன் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி தான் இதுவும் இருக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வேறு நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? இதில் நம்ம வந்து இடம் பத்தாதனால பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்விட்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா தைரிஸ்டர் கரண்டாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், தைரிஸ்டர் கரண்ட் வந்து எப்படி இருக்கும், டயோடு கரண்ட் எப்படி இருக்கும் வேவ் ஃபார்மில். எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் அதிகமாக நடத்தணும்னு தோணுது. ஏன்னா நமக்கு வந்து பிரின்சிபல் ஆஃப் இன்வெர்ட்டர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நான் ரொம்ப அதிகமாக நடத்துகிற மாதிரி தோணுது. கோச்சுக்க வேண்டாம், முடிச்ச வரைக்கும் ஸ்மார்ட்டாக அதை முடிக்கிறதுக்கான நான் வழியை பார்க்குறேன். ஏன்னா அதான் நல்லது. ஏன்னா நிறைய வந்து படிக்கிறது வந்து உங்களை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டயோடு கரண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், டயோடு 1. ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். மனப்பாடம் பண்ணால் கேட்காதீங்க, நான் நடத்தி அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு எனக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டயோடு 2, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் 2. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குது, அந்த S1 S2 P0 வந்து அதிகமாக இருக்கணும். அதே கேஸ் தான் இங்கேயும். இங்கே பாசிட்டிவாக இருக்குது, இங்கே எப்படி இருக்குது நெகட்டிவாக இருக்குது, இங்கே அகைன் பாசிட்டிவாக இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது, இங்கே நெகட்டிவாக இருக்குது, இங்கே பாசிட்டிவாக இருக்குது, ஸோ இங்கே நெகட்டிவாக இருக்குது, இங்கே நெகட்டிவாக இருக்குது. அதெல்லாம் போட்டு என்ன செய்யுங்க, இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுங்க. முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். இதில் வேறு நமக்கு என்னென்ன தெரிய வேண்டியிருக்கு, இதில் ஒன்றுமே கிடையாது. ஆர்எல்ல உள்ள எல்லாமே ஆர்எல்சிக்கும் பொருந்தும். ஸோ V0 RMS அப்படிங்கிறது என்ன, PDC/2. நெக்ஸ்ட் என்னன்னா ஃபோரியர் சீரியஸ். இந்த ஃபோரியர் சீரியஸுக்காக மட்டும்தான் இதை நான் கிளாஸாகவே எடுக்கிறேன், இல்லைனா கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து தேவை, நம்ம வந்து திருப்பி சொல்ல தேவை கிடையாது தான். ஸோ பார்த்தீங்கன்னா V0 of t அப்படிங்கிறது சம்னேஷன் ஆஃப் n is equal to 1 3 5 to infinity 2 VDC upon n pi into sin n omega naught t. ஓகேவா? இதுவே I0 of t அப்படிங்கிறது என்ன கிடைக்கும், சிம்பிள், சம்னேஷன் n equal to 1 3 5 to infinity 2 VDC upon n pi determinant of Zn into sin n omega naught t plus or minus pi n. இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போது இந்த Zn அப்படிங்கிறது என்னவா இருக்கும், நீங்கள் வந்து இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் வந்து மன்னிச்சுக்கோங்க, அதை நம்ம நடத்தலை. ஸோ இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா R² ப்ளஸ் என்ன வரும், n into omega naught L minus 1 by omega naught C the whole square. ஓகேவா? ஸோ இதை எப்படி போடலாம், √/R² plus n omega naught L minus
1/n ஒமேகா நாட் சி வெளியே வராது என்ன சாரி இந்த ஸ்டெப் வராது மாற்றி போட்டேன். ஸோ n ஒமேகா நாட் சி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதான் என்ன அப்படின்னா டிடர்மினன்ட் ஆஃப் Zn. இந்த πn அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? tan இன்வர்ஸ் ஆஃப் n ஒமேகா நாட் L மைனஸ் 1/n ஒமேகா நாட் சி டிவைட் பை என்ன வரும்? n ஒமேகா நாட் L அப்பான் R. ஸோ R ஐ திங்க் R வருமா செக் பண்ணிக்கிறேன். எஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வேறு நமக்கு என்னென்ன பார்ப்போம்? ஆவரேஜ் ட்ரையோடு கரண்ட் பார்ப்போம், ஆர்எம்எஸ் ட்ரையோடு கரண்ட் பார்ப்போம், ஆவரேஜ் ஸ்விட்ச் கரண்ட் பார்ப்போம், ஆர்எம்எஸ் ஸ்விட்ச் கரண்ட் பார்ப்போம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கா? ஆர்எல் நெட்வொர்க் வந்த அதே கான்செப்டோட. ஸோ நீங்கள் ஆர்எல் நெட்வொர்க்கு என்ன எழுதுனீங்களோ ஆவரேஜ் கரண்ட்டு ஆர்எம்எஸ் கரண்ட் எழுதுனீங்களோ அதே தான் இந்த ஆர்எல்சிக்கும் பொருந்தும். ஓகேங்களா? ஸோ இன் திஸ் வே இவ்வளோ போதும். சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபுல் பிரிட்ஜ் பற்றி ஒரு சின்ன கிளான்ஸ் கொடுத்துட்றேன், ஒரு சின்ன ஐடியா கொடுத்துட்றேன். நம்ம அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா கிளியராக நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ரொம்ப அதிகமாக வந்து டைம் எடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா பிரின்சிபல் ஆஃப் இன்வெர்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபுல் பிரிட்ஜ் அப்படின்னா ஒன்றுமே மாறாது. திருப்பி சொல்கிறேன், ஃபுல் பிரிட்ஜுக்கும் ஹாஃப் பிரிட்ஜுக்கும் இந்த 2 டைம்ஸ் மட்டும் தான் என்ன செய்யும் அப்படின்னா மாறும். அப்படிங்களா சார்? அப்போ எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு சொல்லி சிலர் கேட்பாங்க. ஆர் லோடில் வந்துட்டு ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஆவரேஜ் சோர்ஸ் கரண்ட் எடுக்கலாம். சோர்ஸ் கரண்ட் என்ன வரும்? ஆவரேஜ் சோர்ஸ் கரண்ட். சார் இந்த ஸ்விட்ச் கரண்ட் வச்சுக்கலாம். 0 to இங்கே வரைக்கும் இருக்கும். சுவிட்ச் வந்து ஃப்ளோ இது வரைக்கும் நடக்கும், கண்டக்ஷன் நடக்கும். ஸோ ஐடி ஆவரேஜ் நமக்கு என்ன கிடைக்கும்? I0 இன்டு T/2 டிவைட் பை இது T/2 இது Tயா, சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன், டிவைட் பை T வருமா? ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? I0 அப்பான் 2 தானே வரும். அங்கேயே I0 அப்பான் 2 தான் வரும், இங்கேயும் I0 அப்பான் 2 தான் வருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அங்கேயும் I0 அதாவது ஹாஃப் பிரிட்ஜுக்கும் I0 அப்பான் 2 தான் வரும், ஃபுல் பிரிட்ஜுக்கும் I0 அப்பான் 2 தான் வரும். ஆனால் இங்கே என்ன வரும்? V0/2. V0 அப்படிங்கிறது என்ன? இந்த செம்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாஃப் பிரிட்ஜுக்கும் ஃபுல் பிரிட்ஜுக்கும் மாறக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த V0 RMS அப்படிங்கிறது இங்கே என்ன? VDC/2. அதே ஃபுல் பிரிட்ஜுக்கு என்ன வரும்? VDC மட்டும்தான் வரும். ஸோ VDC/2 அப்படிங்கிறது என்ன? VDC/2R. VDC/2R அப்படிங்கிறது என்னது? I0 அப்படிங்கிறது என்ன? I = P/R. ஸோ I0 அப்படிங்கிறது VDC அப்பான் 2R. ஸோ VDC அப்பான் 2R அப்படிங்கிறது ஃபுல் பிரிட்ஜுக்கு. புரிஞ்சா? அதுவே ஹாஃப் பிரிட்ஜாக இருந்துச்சுன்னா VDC அப்பான் 4R. புரிஞ்சா? வேற ஒன்றுமே மாறாது. ஒரு காமனான விஷயத்தை பற்றி மட்டும் எழுதி போடுறேன். ஹாஃப் பிரிட்ஜுக்கும் ஃபுல் பிரிட்ஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இல்லை அப்படின்னா பெரிய பல்ப் ஆகிடும். ஓகேங்களா? 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெக்கார்ட் ஆகலை. ஓகே. ஸோ ஹாஃப் பிரிட்ஜுக்கும் ஃபுல் பிரிட்ஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாஃப் பிரிட்ஜில் V0 RMS அப்படிங்கிறது என்ன? VDC அப்பான் 2. அதே ஃபுல் பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா V0 RMS அப்படிங்கிறது என்ன வரும்? VDC மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4 சீரீஸ் இருக்கா, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 VDC அப்பான் N வருதா, இங்கே ஒரு 2 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இங்கே ஒரு 2 போட்டுக்கோங்க. 4 சீரீஸ் எல்லாத்துலேயுமே 2ஆல் பிரிச்சுக்கோங்க. வேறு எங்கேயும் பெருசாக மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே இருக்காதுங்களா? ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா போதும். நான் இதை வந்து ஒரு சூப்பராக வந்து ஒரு 4 பக்கத்துக்குள்ளே சிங்கிள் ஃபேஸ் அண்டு 3 ஃபேஸ் இந்த ரெண்டையுமே வந்து கவர் பண்ணி ஒரு 2 டேஸ்க்குள்ளே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் போய் சொல்லக்கூடாது. ஒரு 2 டேஸ்க்குள்ளே ஷேராக வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பக்காவாக சூப்பராக எழுதி அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நான் நடத்தின எல்லா கிளாஸஸையுமே என்ன செய்யலாம்? ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சம்மரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ போதும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் நம்ம என்ன செய்யலாம்? ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். நான் ஏன் பவர் எலக்ட்ரானிக்ஸ் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகாமல் ஸ்லோவாக போகிறேன் அப்படின்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கசப்பான சப்ஜெக்டாக இருக்கும். நிறைய பேருக்கு புரிஞ்சுக்க லேட் ஆகும். நீங்கள் மேபி ஸ்மார்ட்டாக இருக்கலாம், பட் எல்லாருமே அப்படி ஸ்மார்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்லோவாக போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னைக்கு கிளாஸ் போதும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த கிளாஸோட பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம்ஸோடைய
பார்ட் 2 பார்ட் 3 நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து சரியாக இருக்குது. ஸோ பார்ட் 2 பார்ட் 3யையும் இதை சேர்த்து அப்லோட் பண்ணிடுறேன். டிஎல்சியும் முடிஞ்சால் நான் நாளைக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா நாளைக்கு வரப்போகிற சப்ஜெக்டோட சேர்த்து வச்சு என்ன செஞ்சிடறேன் எடுத்துறேன். பார்க்கலாம்.